சோலோ லிவிங்கோட நெக்ஸ்ட் சாப்டரில் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 15 சாப்டரும் அண்ட் ஒரு சீசனுமே இருக்கு. யாரும் பார்க்குறப்பனா மறக்காம செக் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. ஸோ வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோ லிவிங்கோட சீசன் 3 எபிசோட் 16 தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? அண்ணன்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு இருப்பா அண்ட் அழுதுகிட்டு இருப்பா. இப்போ என்ன ஆகும்னா இவனோட மூடு அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமாக காண்டாயிட்டு இருக்கும். பிகாஸ் அவன் பிடிச்ச புடி இருக்கு பார்த்தீங்களா, அதில் அவளுக்கு அந்த மாதிரி தழும்பு வரும்ல, லைக் வேகமாக அடிச்சா ஒரு மாதிரி ரெட் கலர் வரும்ல, அந்த மாதிரி வந்திருக்கும். இவனுக்கு வர காண்டு அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும். எகரிஸ் பசங்களை பார்த்துக்கோ, இறக்கி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. இந்த போடி இல்லை அள்ளு விட்டுட்டு இருக்கும். பிகாஸ் அவங்க கொஞ்சம் நவுந்தா கூட ஜினு என்ன சொல்றானா, நவுந்த மௌன நீ காலி அப்படிங்கிற மட்டும் அவங்கள பயமூத்தி வச்சிருக்கான். இந்த பாட்டு என்ன பண்ணுவானே, இந்த டிராகன் இருந்துச்சுல, அதாவது கைசல் வந்துச்சுல, அதோட ரெக்க மூலியமா இந்த பாட்டு இறக்கி விட்டுட்டு இருப்பானுங்க. இப்பதான் எனக்கு தெரியுது அந்த இம்மோட்டல் ஐயாறுகளை யாரோட சோல்ஜர்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் கிடையாது, யாரா நீ, எப்பற எங்களோட லாங்குவேஜ் பேசுற, யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பானா. இவனை பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கும். லைக் இவனுக்கு வந்து அள்ளு விட்டுரும், சொல்லிடுவான், அடே அவன் பேசுற முள்ள இல்ல அடிக்கிற முள்ளதான் இருக்கான், அடிங்கடா அவனை அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான் பாருங்க. இந்த போட்டு ஒரு 3 பேர் ஃபர்ஸ்ட் எகிருவானுங்க. இப்படி வெட்டலான்னு போவான் பாருங்க, கரெக்டா அப்படியே மண்டைகிட்ட கொண்டு போவான். அப்படி அவன் கையை அப்படியே உள்ளாக்க பிடிச்சி ஒரு அழுத்துவான் பாருங்க, 3 விரல ஆன்னு சொல்லிட்டு வழியில அவன் கதறுவான். அதோட மட்டும் விடாம அப்படியே கீழே தரையில போட்டு ஒரு அடி. அந்த அடிக்கே அவ்வளவுதான், அவன் ஜோலி பாதி முடிஞ்சிருக்கும். அதோட நிறுத்த மாட்டேன்னு காலை அப்படியே தூக்க மண்டையில ஒரு போடு, ரத்தம் அப்படியே தெரிக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் ரொம்ப கொடூரமா இந்த போடு கொண்டுட்டு இருப்பான். அதே சமயம் இந்த 2 பேர் வந்தாங்களே, அவங்க 2 பேரும் டாமினேட் டச்சை யூஸ் பண்ணி, லைக் யோசிச்சு பாருங்களேன், இந்த இடத்துல ரெட் பிளேடுக்கு இந்த டாமினேட் டச்சை யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பட் இவன் அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவானா, 2த்தையும் ஒன்னா செத்து நச்சிருவான். அப்படியே நசுங்கி சாவானுங்க. இந்த பகுட்டு அவங்கள கொன்னதுக்கப்புறம் இவன் அவங்கள பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. அவ்வளோதான், இவங்களுக்கு ரொம்ப காண்டாயிரும். அடிங்கொய்யாலன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அப்படியே ஓடி வருவானுங்க. மொத்தமாக வந்துட்டு இருப்பானுங்க. நம்ம ஜின்னு என்ன பண்ணுவானா, ஒருத்தனோட நெஞ்சு, ஒருத்தனோட கை, ஒருத்தனோட தலை, இன்னொருத்தனோட வயிறுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி லிட்ரலா கையிலே விட்டு கட் பண்ணி போயிட்டு இருப்பான். அந்த போட்டு எல்லாத்துலேயுமே ஒரே செகண்ட்ல தோக்கடிச்சிருவான். என்னது இது, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்றப்ப மாவனை என் தங்கச்சியா பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி வாயில தூக்கி அப்படி அழுத்துவான் பாருங்க. இவன் ஜின்னாவை பிடிச்சான்ல, சேமா அப்படி பிடிப்பான். பிடிக்க டாமினேட் டச்சை போட்டு அப்படி செவுத்துல போய் இடிச்சு, ஏய் என்னடா பண்ணி வச்சிருக்க, ஏன்டா இப்படி பண்றீங்க, உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை, எதனால இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, எங்க மண்டைக்குள்ள கான்ஸ்டன்டா கொல்லு ஹியூமன்ஸை கொல்லுன்னு ஓடிட்டு இருக்கோம், எங்களுக்கு வேற வழி எது, ஹியூமன்ஸை கொல்லுன்னு ஓடிட்டு இருக்குமா, அப்ப என்னைய பத்தி என்ன சொல்லுது, உன்னோட வாய்ஸ் என்னைய பத்தி என்ன சொல்லுது, என்னை மன்னிச்சிரு. ஏய் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுது, என்னைய பத்தி அந்த வாய்ஸ் என்ன சொல்லுது, ஒருவேளை நான் ஹியூமன் இல்லைன்னு சொல்லுதா, இல்லை என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றப்ப, அப்படா நினைச்சதாண்டா ஹியூமன்ஸ் நான் இல்லைல்ல, அப்படி இருக்கப்ப என்கிட்ட என்ன எதிர்பார்ப்ப அப்படின்னு கத்தி எடுத்துட்டு இருப்பான். ஆனா நீ சாகுற சாவு மட்டும் கண்டிப்பா பெயின்லெஸ்ஸா இருக்காது, அவனை செத்தடின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பான் பாருங்க. அவ்வளோதான், அந்த போட்டு ரத்தம் ஃபுல்லாகவே தெரிச்சிட்டு இருக்கும். லைக் இந்த இடத்துல லிட்டரலா ஜின்னு ஒரு மார்க்கமா நீங்க பார்க்கலாம். அதே சமயம் அந்த டஞ்சனுக்குள்ள போறானுங்க. ஏய் அதை விடு எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா, அதை கொடுத்தா அவ்வளோ காசு வரும்டா, வேம்பயரை விட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இவ எறும்புகிட்டே சண்டை போட்டுட்டு இருப்பா. ஓடி அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு தட்டி விட்டு தின்னுட்டு இருக்குமா, அட காசு போச்சேன்னு சொல்லிட்டு இவர பார்த்துட்டு இருப்பா. அண்ட் அது பார்த்தோம்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுங்க. லிட்டரலா சின்ன இந்த மாதிரி இருக்குங்களா ஷேடோ சோல்ஜர், எல்லாமே பெஸ்ட் காமெடி பண்ணும். நீங்க சாப்டர் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதை அப்படியே அப்பா இப்போதாண்டா சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த படி பெரு என்ன பண்ணுவான்னா ஹீல் பண்ணிட்டு இருப்பான். ஆக்சுவலா என் பேர் வந்து பீருன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆக்சுவலா என் பேர் வந்து பீரு கிடையாது. ஸோ முன்னாடி பார்த்துட்டு இருக்கவங்க புதுசா பாக்குறவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ பெருன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றேன். ஓகேவா, இவளுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா இவ வந்து ஒரு ஏறாம் கீழர். அப்படி இருக்கிறப்ப இவளோட பெரு வந்து எஃபிஷியண்டா மேஜிக் யூஸ் பண்ணுவா. அண்ட் இந்த பாஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா சாக்கி ஆயிருவீங்க. டேய் இவன்டா, ஆமாண்டா இவன்டா, எவன்டாங்கிற மாதிரி. நம்ம சீசன் 2 ஒருத்தர் வந்தால அதோட அண்ணன் மட்டும் ஒருத்தர் வந்து நிற்பான். ஸோ அவன் என்ன பண்ணுவானா அந்த இடத்துல பறந்துட்டு இருப்பானா, அடப்பாவி இவனடா இது, இவ யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, இந்த போட்டு 10க்கு மேல டெத் நைட் வேற இருக்குது, எப்படா நம்ம சமாளிக்க போறோம்னு சொல்லிட்டு இவங்க முடிச்சுட்டு இருப்பானுங்க. என்ன மேட்டர்னா இதே மட்டும் ஒரு டஞ்சன் எங்க கிரியேட் ஆயிருக்குன்னா சைனால கிரியேட் ஆயிருக்கு, கோல்டன் டிராகன் கில்டுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளார போயிருக்கானுங்க. பட் மேட்டர் என்னன்னா உள்ளார போனவங்க திரும்பி வரவே கிடையாது, உள்ளார போன மொத்த பேருமே காலி.
அப்படி இருக்கிறப்ப நம்ம லீசி அங்க இருக்கான்ல, அவன் தான் உள்ளார போய் இந்த மான்ஸ்டரை கொன்னது. இப்பதான் எனக்கு புரியுது இது எதனால ஏறாங்க கூட ஹைராங்க டியர்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் புரியுது. நம்மளால கண்டிப்பா முடிக்க வாய்ப்பே கிடையாது, என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருப்பான். அதே சமயம் பின்னாடி இந்த எறும்பால தின்னாம இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாமே திரும்ப வந்துட்டு இருப்பானுங்க. டேய் சீக்கிரமா போய் கதவை மூடுங்கடா அப்படின்னு சொல்லி கத்துறப்ப அந்த ஹீலர் பொண்ணு என்ன பண்ணும்னா ஹோலி மேஜிக்கை யூஸ் பண்ணி அதை கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணும். சிம்பிளா சொல்லிடும், என்னால ரொம்ப நேரத்துக்குலாம் முடியாது, ஒரு 5 நிமிஷம் மட்டும் தான் என்னால ஹோல்ட் பண்ண முடியும், அதுக்குள்ள எதா இருந்தாலும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பானுங்க. நம்ம லீடருக்குலாம் என்ன பண்றதுன்னே தெரியாது, முழிச்சு கிடப்பான். திடீர்னு பின்னாடி வேற விதமா ஒன்னு சென்ஸ் பண்ணிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா நம்ம பெருதாங்க வந்துட்டு இருக்கோம். ஏய் நீ ஷேடோ ஆர்மி தானே, ஏண்டா மொனார்க்கோட ஆர்மி ஏன்டா இங்க வந்திருக்கீங்க, சம்மந்தமெல்லாம் ஏன்டா இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்றப்ப என்னடா சொல்ற, உனக்கு புரியலையா? 2 பேத்துக்கு ஒரே டிஃபரன்ஸ் தான், நாங்க மொனார்க்கால சூஸ் பண்ணப்பட்டோம், நீ சூஸ் பண்ணப்படல, அண்ட் அதனாலதான் நீ சாகவும் போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இல்ல இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நான் இன்னொரு மொனார்க்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்றேன், மத்த மொனார்க்கிட்ட கண்டிப்பா இவனை பத்தி பேசுவேன்னு சொல்றப்ப இவன் என்ன பண்ணான்னா திடீர்னு பக்கத்துல வந்து நெஞ்சுக்குள்ள கைய விட்டு, நீ ரொம்ப பேசுறடா, சாக போறவன் இவ்வளோ பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கோர் மட்டும் ஒன்று வச்சிருப்பாங்க கழுத்துல போட்டிருந்தால, அதோட சேர்த்து அப்படியே புட்டிங்கி எடுப்பானா. யா இவனோட ஜோலி அப்படிங்கிறது ஒரே சீனில் முடிஞ்சிடும். அதே சமயம் இவன் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தால அண்டர்டு எல்லாமே ரிலீஸ் ஆயிடுவானுங்க. இப்போதைக்கு இந்த டஞ்சன் கிளியர் ஆயிடுச்சு. இவங்களுக்குலாம் சுத்தமா புரியாது என்ன நடந்துச்சுன்னு, ஏன்னா இது வந்து ஒன் ஹீட் பண்ணிருக்குல. ஸோ ஒன் ஹீட் பண்ணதுனால இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இது கத்துல இவனுக்குலாம் பயம் வந்துடும். எப்படி இது இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குது, எனக்கு தெரியும் இது ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு, பட் இந்த அளவுக்கா ஒரே ஒரு அடியில கில் பண்ணிடுச்சா அப்படிங்கிற மட்டும் முழிச்சிட்டு இருப்பான். இந்த மட்டும் சமான்லாம் கிரியேட் பண்ணா அப்படின்னா அவனுக்கு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மேஜிக் தேவைப்படும். அது அவன்கிட்ட இருக்குமான்னு கேட்டா டவுட் தான். அதே மாதிரி ஒரே சமயத்துல எல்லாத்தையுமே அவனால ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, ஏன்னா அந்த அளவுக்கு பவர் தேவை. அப்படி இருக்கிறப்ப இப்போதைக்கு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு 5 கில்டு இருக்குது இந்த கண்ட்ரிலே, அதாவது கொரியாலே மொத்தம் 5 கில்டு இருக்குது. இவன் 6வது கில்டா உள்ளார வரான். ஆனா நம்ம வேணா ஜின்னு கூட மெர்ஜ் பண்ணிக்கலாமா, நம்ம கில்டையும் அவங்க கில்டு சேர்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நம்ம லீடர் பேருக்கு இப்பதான் புரியும் என்ன மேட்டர்னா, இப்போதைக்கு ஜின்னுக்கு ஹெட் கவுண்டுங்கிறது ரொம்ப முக்கியம். என்னதான் அவன் பெரிய கில்டா இருந்தாலுமே பெரிய ஆளா இருந்தாலுமே ஒரு ரைடுக்கு ஹெட் கவுண்டுங்கிறது தான் மேட்ரு. ஏ ரேங்க்குக்கு இத்தனை பேர் என்டர் ஆகணும், பி ரேங்க்குக்கு இத்தனை பேர் என்டர் ஆகுன்றது ஹெட் கவுண்ட். ஸோ அது ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டீமா நம்ம இருக்கலாம், அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அப்படி இருந்தோம்னா நமக்கும் காசு கிடைச்ச மாட்டம் இருக்கும், அவனுக்கு ஹெல்ப்பா இருக்கும். என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். ஸோ இப்போ எங்க பிளான் என்னன்னா ஜின்னுக்குள்ள மெர்ஜ் ஆகிறதா எங்களோட பிளானு. அது மூலமா எங்களுக்கு சம்பாதியம் அப்படிங்கிறது பயங்கரமா வந்துட்டு இருக்கும். அதே சமயம் இந்த ஸ்கூலை காட்டுவானுங்க. இந்த ஒரு ஆக்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே ஆம்புலன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்குமா, அந்த படி என் பையன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா கூட ஓடி வருவாங்க. ஸோ எல்லாமே ஃபேமிலியில் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு 213 ஸ்டூடெண்ட் வந்து எஸ்கேப் ஆயிருக்காங்களாம். அதை தாண்டி ஒரு 10 பேர் மட்டும் தான் உயிரோட இருந்திருக்கானுங்க. அந்த 10 பேர் வேற யாரும் கிடையாது, ஜின்னுவை காப்பாற்றினால அவங்க தான். மற்றவங்க எல்லாமே செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு காமனாகவே முடிச்சிருக்கானுங்க. இந்த பாட்டு இந்த ஆக்சிடென்ட் வந்தது அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம் கிடையாது. பிகாஸ் இப்போதைக்கு நிறைய கேட் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இதுதான் ரிப்போர்ட். ஒரு லாஸ்ட் 6 மாசத்துல மட்டுமே எவ்வளோ கேட் ஓப்பன் ஆயிருக்கு பாரு. கேட் ஓப்பன் ஆகுறது மட்டும் கிடையாது, இப்போ வர ஹண்டர்ஸ் அப்படிங்கிறவங்க நிறைய வந்துகிட்டே இருக்காங்க, அவேக்கன் வேற ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ரேப்பிடா இது நடந்துட்டு இருக்கு. ஒரு பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ற மட்டும் தெரியுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். எனக்கு நல்லாவே புரியுது ஏதோ ஒன்று மாறிக்கிட்டு இருக்கு. நீங்க என்ன பேசணும்னு நினைச்சீங்க அதை பேசலாமே. யூஎஸ்ஏ, ஜப்பான், சைனா, ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனின்னு சொல்லிட்டு ஏன் லாஸ்ட்ல இருக்க சின்ன கண்ட்ரி கூட உன்னை கூப்பிட்டு இருக்கானுங்க. ஸோ அவங்க கொடுக்குற கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது இதுதான், நீ படிச்சு பார்த்துக்கோ. எனக்கு தெரிஞ்சு அன்எஃபிஷியலாக ஏற்கனவே ஒருத்தவன்கிட்ட கான்டாக்ட் பண்ணியிருக்கணும். இங்கே பாருப்பா, எங்களால் அதாவது அண்டர் அசோசியேஷனால எந்த ஒரு அண்டரையுமே நீ அங்கே அங்கே போகாத, அங்கே போகக்கூடாதுன்னா எங்களால் பிளாக் பண்ண முடியாது. எங்களால் ரிக்வெஸ்ட் வேணா வைக்க முடியும், அதே தான் நான் உனக்கும் பண்ண போகிறேன். உன்னோட டிசிஷன் என்னவோ அது பக்கத்து நாங்கள் நிற்போம். பட் அது எங்களை விட்டு போகிற மாட்டோம் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். எங்களோட பவருக்கு மீறி நாங்கள் என்ன செய்ய முடியுமோ உனக்கு நாங்கள் செய்கிறோம். பட் நீ மட்டும் சவுத் கொரியா விட்டு போயிடாத. ஏன்னா இப்போ வரைக்குமே சவுத் கொரியாவை பொறுத்த வரைக்குமே ஒரு 10 ஹண்டர்ஸ் தான் எஸ் ரேங்க்ல இருக்கானுங்க. அதில் 3 பேருங்கிறவங்க செத்துட்டானுங்க, 2 பேர் ஐல செத்துருப்பானுங்க, அண்ட் ஒருத்தர் வந்து அவன் அமெரிக்காவுக்கு போயிடுவான். அப்படி இருக்கிறப்ப இப்போ ஒரு 7 பேர் கிட்ட தான் இருக்கீங்க. நீனும் போயிட்டா அப்படின்னா இது எங்களுக்கு பெரிய அடியாக விழுந்துரும். ஸோ பார்த்து பண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு, அதை மட்டும் செஞ்சு விட்டுருங்க. எனக்கு ரைட்ல ஹெட் கவுண்டுங்கிறது தேவையே கிடையாது, அது எனக்கு வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். எனக்கு ஒண்ணுமே புரியாது, என்னடா கேட்குற, ஹெட் கவுண்ட் அப்படிங்கிறது மினிமம் ரூலு, உங்களோட சேஃப்டிக்காக வச்ச ரூலு. பட் அது உனக்கு வேணான்னு சொல்றியா, உனக்கு அதை ரிமூவ் பண்ண சொல்றியா? ரைட்டு, அப்படின்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. 1 மேன் ஆர்மின்னு சொல்லிட்டு இருக்கியா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அதே நேரம் இந்த போட்டு ஒரு பொண்ணை காட்டிட்டு இருப்பானுங்க. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, இவனோட கசின் தான். ஸோ முன்னாடி சீசன் 2ல பார்த்துருப்பீங்க, அவர் தான்.
நீ இந்த மட்டும் எங்க அண்ணனோட கில்டில் நடிக்கிறத விட்டுட்டு இங்கிட்டு வந்துரு, இங்கிட்டு உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணிட்டு கிட, எங்களுக்கு ஒரு ஃபவுண்டிங் மெம்பர் வேணும், அதை மட்டும் நீ கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலா என்ன சொல்ல வரேன்னா ஃபவுண்டிங் மெம்பரா இரு, பட் எதுலையும் கலந்துக்காத அப்படிங்கிறத இன்டெரக்டா சொல்லிட்டு இருப்பான். இவளுக்கும் புரியும், யாரா அது, யாரு கில்டில் போய் இப்படி சேர்ந்த, லூசித்தனமா பேசிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பா. யாரு கில்டில் சேர்ந்தேன்னு சொன்னா நீ ஓடி வந்துருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. அதே சமயம் ஜின்னு இந்த ரைட்லாம் முடிச்சுட்டு இங்கே ஆஃபீஸுக்கு வருவான். வந்து பார்த்தா இவன் அங்கே நின்றுட்டு இருப்பா. ஸோ அஃப்கோர்ஸ் இவளுக்கு ஜின்னு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. என்ன மேட்டர்னா இவன் லீயோட கான்ஃபிடன்ஸை கெடுத்து விட்டுருப்பான்ல, இவளுக்கு லீயை சுத்தமாகவே பிடிக்காது. அதனால இந்த பேர்டு ஒட்டிக்கிச்சு. இவன் வந்து கேட்பா, நம்ம ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாளா. இப்போ அப்படியே அண்டர் அசோசியேஷனுக்கு போவோம். டேய் என்னடா சொல்ற, இட்கவுண்டுங்கிறது ரொம்ப முக்கியம், அதெல்லாம் தடுக்க முடியாது, ஜின்னு வேணா அவ்வளோ ஸ்பெஷலா, ஏன்னா அவன் கேட்கறதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்திட்டு இருப்பான். இங்கே பார் தம்பி, இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நீ கொடுத்த பேப்பருங்கிறது குப்பை மாதிரி கிடக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருப்பான். ஆமாம் உண்மைதான், அவனுக்கு நான் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னோன்னே எல்லாத்துக்குமே பெரிய ஷாக்காயிருவானுங்க. நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போகிறேன். ஏண்டா உங்களுக்கு ஒரு ரைடுக்குள்ளார 10 பேர் 15 பேர் அனுப்பி அந்த 15 பேர் காவு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்க நீங்க ஜினுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அந்த ரைடுக்குள்ள போய் காவு கொடுக்கறதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். எதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க, 10 பேர் உயிரா இல்ல ஒருத்தனோட உயிரா? அவனா தானே போறேன்னு சொல்றான். ஏதோ நீங்க அண்டர் அசோசியேஷனுக்கு பக்கத்துல வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கீங்களாமே, இந்த அப்பார்ட்மெண்ட் ஏதோ விலை ரொம்ப அதிகம்னு சொல்றானுங்க, அது எதுக்கு நீங்க திடீர்னு வாங்குறீங்க, என்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லிட்டு இவனுக்கு கோத்து விட்டுருவா. இவனுக்கா அது அது அப்படி கிடையாது, எனக்கு பயத்தினாலாம் ஒன்றும் வரல, அதெல்லாம் அப்படி கிடையாது, சிட்டிசன்ஸ் கூட இந்த போய்ட்டு ஒன்றும் ஆசைப்படுறாங்களே, அது மட்டும் தான், ஒரு பிரச்சனை கிடையாதுன்ற மட்டும் அப்படியே மழுப்பிட்டு இருப்பான். இப்போ புரியுதா? இப்போ நிறையா இது வந்துகிட்டு இருக்கு, யோசிச்சு பாருங்க. வாங்கும் மாதிரி ஜின்னுவை இழுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் கேட்குற இந்த சின்ன ஆசையை கூட நம்மளால தீர்த்து வைக்க முடியல அப்படின்னா அவன் கண்டிப்பாக வேற நாட்டுக்கு போயிடுவான். அப்படி போனா அப்படின்னா நமக்கு அது பெரிய லாஸ். அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? சவுத் கொரியாவுக்கு ஒரு இஸ்லாம் கேட்டு வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப பயமுத்திட்டு இருப்பான். அதே சமயம் இந்த படி இவங்க எடுத்த ஃபோட்டோ அப்படிங்கிறது இவ பார்த்துருவா. இவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது, இவ உடம்புலாம் நடுங்கிட்டு இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் இதோட இந்த ஒரு சாப்டர் எங்கேயோ முடிச்சுப்போம். லவ் யூ கைஸ் so much.